ஏன் குரு இந்த காலத்து இந்த என்ன சொல்லுவாங்க ஜென்சி அந்த ஜெனரேஷனை பற்றி என்னடா நினைக்கிறேன்? ஜென்சி நல்ல கேள்வி. ஏய் எனக்கு அதுக்கு அர்த்தமே தெரியாது. இதுக்கு அவங்கள பற்றி நான் இங்கே தெரிஞ்சுக்கிறது. இட்ஸ் ஸோ டஃப் மேன். நீ ஒரு விஷயம் நோட் பண்ண பார்த்தியா? இவங்கள்ட்டெல்லாம் அந்த எமோஷன்ஸ் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. எல்லாம் ஸ்ட்ரைட்டாக டீலிங். தட்ஸ் மை பாயிண்ட். ஸோ அன்பிரடிக்டபிள் மச்சான். ஈவன் நான் படித்த பிஸ்னஸில் கூட என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? எமோஷன்ஸ் ஆர் லைக் liabilities and strategy is the only asset. Isn't that crazy? என்ன மச்சான் சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்க? சரிப்பா எப்படி பார்க்கலாம்? நான் உனக்கு எப்படி am I an asset or a liability? நீ கோச்சிக்கலனா நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டா குரு. சும்மா சொல்லு. நீ எனக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், அவ்வளோதான். உன்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை யூஸ் பண்ணி நாம் மேலே போனோம். தட்ஸ் இட். டேய் இன்னும் மச்சான் திடீர்னு இப்படி பேசுற? டேய் நான் படித்த 100 புக்ஸும் எனக்கு இதை தான் கற்றுக் கொடுத்துருக்கு. The world belongs to the ruthless. That's it. ஏண்டா அப்போ உன்னோட டிகிரியும் நீ படித்த இந்த ஆயிரக்கணக்கான பக்கங்களும் இன்னொருத்தனை எப்படி ஏமாத்தணும்னு தான் உனக்கு கற்றுக் கொடுத்துருச்சா? ஒருத்தனை முதுகுல குத்துறதான் ஸ்ட்ராட்டஜியா? சூப்பர். டேய் 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 ஏதோ பெரிய அறிவாளியாட்டு பேசிட்டாங்கிற நினப்பா? அறிவு கட்டவனே, படித்ததே மூளைக்கு தீனி போடத்தாண்டா, மனசை சுத்தம் செய்ய இல்லை சார். பல நல்ல கற்ற கடைத்து மனநல்லர் ஆகுதல் மாணார்க்கரிது. இது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஓ வெயிட், உனக்கு திருவள்ளுவர்னா யாருன்னு தெரியுமா? இதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் கேளு. நீ 1000 டிகிரி வேணா படிச்சிருக்கலாம், ஏன் உலகத்தில் இருக்கிற லாஜிக் எல்லாம் கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. 1000 நல்ல நூல்களை படித்திருந்தாலும் உள்ளத்தில் வஞ்சம் கொண்டவன் மனதளவில் நல்லவனாக மாறுவது என்பது நடக்காத காரியம். And that's what this திருக்குறள் means. நீ படித்தது வேணா உனக்கு ஒரு வெற்றியை தந்திருக்கலாம்டா, ஆனால் உன்னை என்னைக்குமே ஒரு நல்ல மனுஷன் அது மாற்றாது. ஸோ நீ படித்தது வெறும் மூளைக்குள்ள மட்டும்தான், உன் ரத்தத்தில் இல்லை. The meaning of this verse is you cannot trust someone based solely on their education or how articulate they are. If their heart is inherently deceitful, even the best teachings won't necessarily make them a sincere friend. So beware.